நோய் இல்லா உலகத்தை வாழணுன்றது தான் எங்களுடைய முழு நோக்கத்துக்காக தான். காசே போனாலும் பரவாயில்லன்றதுக்காக இந்த இயற்கையான விவசாயத்தை செஞ்சுக்கின்னு வரோம் நாங்கள். இது ஒரு நாட்டு கத்திரி இனத்தை சார்ந்தது. நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பளபளப்பாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். எலுமிச்சங்காயும் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா நீட்டு புடலங்காய். இன்றைக்கி மக்கள் பழைய புடலங்காய் பயிர் வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நீட்டு புடலங்காயை தேர்ந்தெடுத்து பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது, அதிக எண்ணிக்கையிலையும் இது காய்ப்பு திறன் இருக்குது. இந்த ரசாயனம் இல்லாத இயற்கையான மீனை கொண்டு வெள்ளத்தை கொண்டு தயார் பண்ணுற மீன் அமிலத்தை நாங்கள் ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் இதை அடிக்கிறோம். இல்லை, நம்ம ஊட்டி பக்கம் விளையிற கேரட் பீன்ஸ் கூட இங்கே நான் பயிர் வச்சேன், நல்லாவே இருந்தது. வணக்கங்க, என்னுடைய பெயர் புகழ். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தை சார்ந்தவன். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இந்த விவசாய தொழிலை பல வருஷங்களாக செஞ்சுக்கின்னு வரேன். முழுக்க பார்த்திங்கன்னா சமீப காலமாகவே நான் இயற்கை விவசாயம் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா அரசாங்கத்தில் வலியுறுத்துறதால இனிமேட்டு மக்கள் நோய் நொடி இல்லாமல் எதிர்வரும் கால சந்ததியினர் வந்து சுகர் மற்ற இதர நோய்கள்லேருந்து வெளில வரக்கூடாதுன்றதுக்காக நான் முழுக்க இந்த இளைய சமுதாயத்துக்காக நான் வந்து இயற்கையான மருந்துகள், அதாவது வேப்ப எண்ணெய், மீன் அமிலம், பஞ்சகாவியா, 5 இலை கரைசல் போன்ற பலவிதமாக இருக்குது. எனக்கு தெரியாது, நிறையா இருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் இதை வச்சுன்னு பண்ண பார்த்து நோயை கட்டுப்படுத்த முடியுது. நல்லாவும் இருக்குது. காய்கறிகளோ இந்த பூ வகைகளோ பார்த்திங்கன்னா அருமையாகவும், பார்க்குறதுக்கு கலர் மாறாதவும் அட்ராக்ஷனான கலரை கொடுக்குது. நல்ல காய்ப்பு திறனும் அதிகமாகவும் இருக்குது. அதால் நான் முழுக்க இந்த இயற்கை விவசாயத்தை தான் எனக்கு இருப்பதோ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் நிலம்தான். இந்த 2 ஏக்கர் நிலத்தில் தான் இந்த இயற்கை விவசாயத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். இதில் வந்து காய்கறிகள் நீங்கள் பார்த்திங்கன்னா பீர்க்கன், புடலம், கொத்தவரை, அவரை, வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், எலுமிச்சங்காய், பூ வகையில் பார்த்திங்கன்னா கேந்தி, அதாவது சாமந்தின்னு சொல்கிற இந்த கேந்தி, வாடாமல்லி, கோழிக்கொண்டை, இப்போ சில ரோஸும் பயிரிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதை மாதிரி நான் இயற்கையாக பண்ண பார்த்து என்னோடய குடும்பத்தை ஓரளவுக்கு நடத்த முடியுது இதில், இந்த இயற்கை விவசாயத்தின் மூலயமா. அதால் நானும் இதை எடுத்து போய் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில், நோனாங்குப்பம் மார்க்கெட்டில் காலையில் இதை விற்று காசாக்கின்னு வந்து என்னுடைய தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கின்னு வரேன். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒரு சிலரும் பண்ணுறாங்க. ஏன்னா முழுக்க பண்ணுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, ஒரு சிலரும் பண்ணுறாங்க. இது பண்ண பார்த்து பல பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட முதல்ல இதில் எடுக்கவே முடியாது இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மருந்து அடித்தா தான் அந்த காசை நம்ம எடுக்க முடியும். ஆனால் மக்களுக்கு நாளைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோன்னா இயற்கையை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இயற்கையான மருந்துகளை ஃபாலோ பண்ண பார்த்து காய்ப்புத்திறன் ஓரளவுக்கு தான், அதிகமாக கிடைக்காது, ஈல்டு திட்டமாக கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட முதல் வந்து உடனே எடுக்க முடியாது, கொஞ்சம் சிறுக தான் கிடைக்குது. அதால் நாங்கள் சோர்வடையாத இருந்தாலும் சோர்வடையாத இதை செஞ்சு எதனா ஒரு சாதனை பண்ணணுன்றது தான் எங்களோட முழுக்க எல்லாரும் பண்ணி இது பண்ண முடியல. நம்மளால் முடிஞ்ச இந்த உலகத்துக்கு எதனா செஞ்சு காட்டி போகணுன்றது எனக்கு இதை வச்சாவது வர சந்ததிகள் இந்த விவசாயத்தில் இயற்கையான முறையில் பயிரிட்டு எந்த நோய் நொடி இல்லாத ஒரு நோய் இல்லா உலகத்தை வாழணுன்றது தான் எங்களுடைய முழு நோக்கத்துக்காக தான். எங்களுடைய காசே போனாலும் பரவாயில்லன்றதுக்காக இந்த இயற்கையான விவசாயத்தை செஞ்சுக்கின்னு வரோம் நாங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கள் வெண்டை வந்து நான் பயிரிட்டுருக்கிறேன். இந்த வெண்டஞ்செடி பார்த்திங்கன்னா நார்மலாக இதனுடைய ஆயுட்காலம் வந்து கரெக்டாக 6 மாதம். 45 நட்டு இந்த விதை போட்டு 45ஆவது நாள் வந்து பூ பூக்கிற தருணம் ஆரம்பிச்சிடும். அதிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 தடவை அந்த வெண்டைக்காயை ஒடிக்க முடியும். ஒரு இலைக்கு ஒரு வெண்டைக்காய் விடும். இந்த ரகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணுவுக்கும் ஒரு காய் வரும். அப்படி பார்த்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அந்த வெண்டைக்காய் வரும். இந்த ஒவ்வொரு கணுவும் ஒரு வெண்டைக்காய், அதாவது 50 ஒரு செடி 50 வெண்டைக்காயை ஒடிக்க முடியும். அதை மாதிரி இந்த வெண்டைக்காயை தேர்ந்தெடுத்து நாங்கள் பயிர் வைக்கிறோம். அதே சமயம் இயற்கையான முறையில் போட பார்த்து இந்த வெண்டை, இந்த கத்திரி இதெல்லாம் பார்த்தா நோய் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே என்ன செய்கிறோன்னா இயற்கையான உரங்கள், அதாவது மாட்டு தொழுவம், மாட்டு எருவு, அது கூட வந்து ட்ரைகோடர்மா வெரிடி, பெசிலஸ் துரிஞ்சல்ஸ்,
இதை மாதிரி சில இந்த நோய் வருமுன் காக்கிற மாதிரி சில மருந்து வந்து நம்ம அரசாங்கமே 75% மானியத்தில் கொடுக்கறதால அந்த 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 தீனியை வாங்கிட்டு வந்து எருவு கூட கலந்து ஒரு 10 நாள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சு பதப்படுத்தி வச்சுருந்து அதை நாங்கள் கன்று நடுறதுக்கு முன்னாடி அந்தந்த குழியில் போடுறதால நோய் தாக்கம் கம்மியாகவே குறையுது. இருந்தாலும் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம், என்ன இருந்தாலும் இயற்கைக்கும் செயற்கைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் போட்ட காசை எடுக்க முடியாது. இதுவும் முடியுன்றது என்னால் ஆன முயற்சியை சிலதை பண்ணுறது பார்த்து எடுக்க முடியுது. ஏன்னா ஆரம்பத்திலே நான் வந்து நோய் தாக்கம் இல்லாத அளவுக்கும் அதிகமான அந்த மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கான எருவை நான் கீழே போட்டதால் செடி நல்லா வளரக்கூடிய தன்மை கிடைக்குது. நோய் எதிர்ப்பு திறன் அந்த செடியில் இயற்கையாகவே நான் கொடுத்ததால் அந்த செடியில் நான் வந்து சில ட்ரைனிங் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா கேவிகே என்ற அந்த குருமாம்பேட்டில் இருக்கிற கேவிகே ட்ரைனிங் சென்டரில் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸ் நடத்தினாங்க. அந்த கிளாஸில் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க பார்த்து நாங்கள் குறிப்பை எடுத்து வச்சுருந்து அது மூலயமா இதை நாங்கள் ஃபாலோ பண்ண பார்த்து இதை மாதிரி செய்யுங்க, வேப்ப எண்ணெய் அடிங்க, இந்த மருந்தை வந்து மேலே பவுடராக பார்த்து புழுவை கட்டுப்படுத்தும், பெசிலிஸ் துரிஞ்சல்ஸ்ன்றது பிடின்றாங்க, அதை வந்து புழுவை கட்டுப்படுத்தும். இந்த சில ஆர்கானிக்கான மருந்து எங்களுக்கு அவங்க கொடுக்குறதால நோயையும் கட்டுப்படுத்துது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த மாதிரி மருந்தை ஃபாலோ பண்ண பார்த்து எங்களுக்கு விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, செழுமையாகவும் இருக்கிறதால நாங்கள் வந்து இயற்கையை நோக்கி போக வேண்டியது. அதனுடைய அருமை முன்னாடி தெரியல, நீங்கள் கேட்கல. அதே ஏன்னா அரசாங்கமே அப்போயே ஊக்குவிச்சாங்க உரம் போடுங்கன்னு. இப்போ நாங்கள் உரத்துக்கு பதில் எருவு கண்டிப்பாக மக்கின எருவை நான் அடித்து வந்து கொட்டி வச்சுருந்து அதை நல்லா மக்க அதை தான் நான் கீழே போட்டு சில இயற்கையான உரத்தை கொடுக்குறத வச்சு அது கூட கலந்து, அதாவது கம்போஸ்ட்ன்ற உரத்தையும் அது கூட சேர்க்குறேன். அந்த குப்பையால் செய்யப்படுற கம்போஸ்ட்ன்ற உரத்தை அது கூட கலந்து செய்ய பார்த்து உடனுக்குடன் அது வந்து நல்ல காய்ப்பு திறனை கொடுக்குது. அதால் நான் இந்த இயற்கையான விவசாயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் இது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது இது வந்து புடலங்காய். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாகல்காய், பாவற்காய்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இது பீர்க்கங்காய். இது மூணையும் இங்கே பயிர் வந்து இதுக்கு குச்சி கொடுத்து வச்சாதான் இது வந்து கொடி வகையை சேர்ந்தது. இதுக்கு அடுத்தது இது அவரைக்காய். இது வந்து ஆடி மாதத்துலேயே விதை போட்ட காய் இது ஏன்னா தை மாதத்தில் இந்த அவரைக்காய் காய்க்கும். அதால் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கொம்புலாம் நட்டு இதை ஏற்றினா மட்டும்தான் இந்த செடி வகைகள் காய்க்கும். இதில் அதுக்காக தான் இதை வந்து உடம்புக்கும் அவ்வளோ ஒரு நார் சத்து உள்ள பொருள் வந்து இந்த பீர்க்கங்காய். பாவக்காய் பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் நிறைந்த ஒரு உணவு பாவக்காய். கசப்பு நிறைந்து உங்களுக்கு தெரியும் இந்த பாவக்காய். இதெல்லாம் வந்து உடம்புக்கு 6 வகையான சத்துக்கள் இருந்தால் மட்டும் கரெக்டாக உடம்பு இயங்குன்றதுக்காக இதை மாதிரி நாங்கள் எல்லாம் கலந்த ஒரு பயிரை வைக்கிறோம். மேற்கொண்டு அவுத்திக்கீரை இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா புடலங்காய். இதுவும் வந்து கொடி வகையை சார்ந்தது. இது ஒரு 3 மாதத்து பயிர் தான். இது போட்ட 45 விதை போட்ட 45வது நாள் பூ விடும். பூவிலேருந்து 45 நாள் இது வந்து காய்ப்பு பருவத்துக்கு வந்துடும். இந்த புடலங்காயோடைய இது என்ன அதனோட மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக பார்த்திங்கன்னா புடலங்காயில் இருக்குது. அதில் இது ஒரு ரகம், குட்டை ரகம் புடலங்காய். இன்றைக்கி மக்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நீட்டு ரகம் ஒரு தோலில் போட்டு எடுத்து ஓரளவுக்கு புடலங்காய்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து குட்டை ரகத்தை விரும்புகிறதால ஒரு பையில் அடக்கமாக இருக்கணுன்றதுக்காக புடலங்காய் விதையை மாற்றி இன்றைக்கி சுருக்கமாக ஒரு கைப்பையில் எடுத்து போகிற அளவுக்கு இந்த புடலங்காயை 1 அடி 1.5 அடி 2 அடின்ற காலகட்டத்தை அந்த விதையை உற்பத்தி பண்ணியிருந்தால இப்போ புடலங்காய் வந்து குட்டை ரகமாக மாறி போச்சு. ஆனால் இன்றைக்கும் நீட்டு ரகம் இருக்குது. நாங்கள் அதையும் பயிர் வைக்கிறோம். அதையும் விரும்புகிறவங்களும் விரும்புகிறாங்க. குட்டை ரகத்தையும் எடுத்து போய் விற்கிறவங்களும் வாங்கி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதால் இந்த மாதிரி புடலை ரகத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் நம்ம பந்தல் போட்டும் பண்ணலாம். இதை நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து குச்சை நட்டு அது மூலிமா கிளைம்பர்ஸ்ன்றதால இது பிடிச்சி ஏறுன்றதுக்காக இதை மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது இது அவுத்திக்கீரை.
நம்ம அகத்திக்கீரைன்னு சொல்லுவோம். இதை நம்ம நார்மலாக சொல்ல பார்த்தா அவுத்திக்கீரை. இந்த அவுத்திக்கீரை பார்த்தா உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு வகையான கீரை வகை. ஆனால் இதை பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நம்ம அமாவாசை பார்த்து மாட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறோம். நாம் இதை சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவுத்திக்கீரை உடலில் இருக்கிற செரிமானத்தன்மை, அழுக்கு, மாதத்துக்கு 1 அல்லது 2 தடவை நீங்கள் இந்த அவுத்திக்கீரையை நீங்கள் பொரித்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் எந்த விதமான பிரச்சனையும் செரிமானத்தன்மையும் ஏற்படாதுன்றது இந்த அவுத்திக்கீரை மூலியமாக நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு மாட்டுக்காக நிறைய மக்கள் இந்த அவுத்திக்கீரையை அமாவாசை அன்றைக்கி வாங்கி போய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மனுஷனும் இதை நம்ம அவுத்திக்கீரையை மாதம் 2 தடவை இல்லை 1 தடவையாவது நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உடலில் எந்த விதமான கோளாறுகளும் வயிற்றில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுன்றத 100க்கு 100% நாங்கள் இதை உறுதி அளிக்க முடியும். ஏன்னா இதை நான் செஞ்சு சாப்பிட்றதால இதை நான் உணர்ந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா செரிக்காத கொஞ்சம் காலம் இருக்க பார்த்து ஒருத்தர் சொன்னார்னு அவுத்திக்கீரையை எடுத்து போய் பொரித்து மதியான நேரத்தில் வெள்ளை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட பார்த்து அடுத்த நாள்லேருந்து செரிமானத்தன்மை நார்மலாக ஆச்சு. அதுக்கு அடுத்து மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த செரிமான கோளாறே ஏற்படலை. ஏன்னா இதுக்கு முழுக்க அவுத்திக்கீரை காரணம். இயற்கை விவசாயத்துக்கு எது மூல காரணம்னு பாருங்கள், இந்த மாட்டு எருவு. இந்த எருவை பயன்படுத்தி தான் இந்த செடி எல்லாமே விளைய வைக்கிறோம். இதை நாங்கள் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இது பவுடர் மாதிரி மக்கிடும். இந்த பவுடரான எருவு கூட தான் நாங்கள் சில இயற்கையான அரசாங்கத்தில் மானிய விலையில் வழங்கப்படுற அந்த உரத்தை கலந்து இந்த மாதிரி கொத்தவரை செடி, அவுத்திக்கீரை செடி, எல்லா செடி வகைகளும் இதை வைக்கிறோம். இதை நீங்கள் பார்க்குறது கொத்தவரை, இந்த கொத்தரங்கான்னு சொல்லுவோம். இந்த கொத்தரங்காயோட மகிமை அதிகமாக சில பேருக்கு தெரியாது. இது நார் சத்து நிறைந்த ஒரு உணவு. இதை நீங்கள் அதிகமாகவே உட்கொள்ளலாம். இதை மாதிரி பீர்க்கங்காயும் அதேமாதிரி நார் சத்து நிறைந்த உணவு. இந்த உணவுலாம் நீங்கள் உட்கொள்ள பார்த்து உடம்புக்கு எந்த விதமான நோய்களும் ஏற்படாது. இதெல்லாம் நாங்கள் இங்கிலீஷ் காய்கறியோடு நாங்கள் இந்த நாட்டு காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஒரு நாளைக்காவது ஒரு முருங்கைக்கீரையோ, ஒரு கொத்தரங்காயோ, இல்லை ஒரு கத்திரிக்காயோ, ஒரு முருங்கைக்காயோ, ஒரு பாவக்காயோ, ஒரு புடலங்காயோ, ஒரு பூசணிக்காயோ இல்லாத நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடவே மாட்டோம். ஏன்னா இது நாங்கள் செஞ்சு சாப்பிட பார்த்தா இதனுடைய உண்மையான மகத்துவம் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதால் இது மூலமா 4 பேர் இதை தெரிஞ்சு நீங்களும் இந்த நாட்டு காய்கறியில் பயன்படுத்தணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முழுக்க நீங்கள் நாட்டு காய்கறியில் பயன்படுத்துங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெண்பூசணி. இந்த வெண்பூசணிக்காவை இந்த சைஸில் தான் நாங்கள் பறித்து எடுத்துமே மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோம். இந்த பூசணிக்காவில் பல வகை ரகங்கள் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் தேர்வு பண்ணி இந்த ஷைனிங் உள்ள பச்சை பசேன்னு இருக்கிற இந்த வெண்பூசணியை போடுறோம். இதனுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜூஸ் போட்டு சாப்பிட்றாங்க. இது நம்ம உடைக்கிறதுக்கு கண் திருஷ்டிக்காக தான் உடைக்கிறோன்னு நம்ம இல்லை. இதை எல்லாருமே இன்றைக்கி உடம்பில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி கிடைக்குதுன்னா வெண்பூசணி தான். அந்த இந்த வெண்பூசணியை நாங்கள் பெரிய சைஸாக விடாத இதேமாரி ஒரு சின்ன சைஸாக பறித்து இதை மாதிரி ஒரு சின்ன சைஸாக பறித்து எடுத்து போய் மார்க்கெட்டில் விற்பனை செய்கிறோம். அமோக வரவேற்பும் இருக்குது. இந்த பூசணிக்காய்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. பெரிய பூசணிக்காயோட சைஸான ஷைனிங்கான பூசணிக்காய் வாங்கி எல்லாம் ஜூஸ் போடுறதால இந்த மாதிரியான வெரைட்டியான பூசணிக்காவை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா சொரக்காய். இது சும்மா ஒரு மாதிரிக்காக இந்த சொரக்காய் சொரக்காவில் பல வகை. அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு குண்டு ரகத்தை சேர்ந்த சொரக்காய். இதில் நீட்டு சொரக்காய் இருக்குது, குண்டு சொரக்காயில் பல விதமான ரகங்கள் இருக்குது. அதில் இது ஒரு ரகத்தை போட்டோம். இதுவும் ஷைனிங்கு ஷேப்பாகவும் அந்த நாளில் இருக்கிற நாட்டு காயின்னு சொல்கிற ரகத்தில் உருவத்தில் இருக்கிறதால இந்த சொரக்காயை நாங்கள் இந்த மாதிரி ஒரு விதையை தேர்ந்தெடுத்து இந்த சொரக்காய் விதையை போடுறோம். அதில் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். இது மேற்கொண்டு இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு அந்த ரகம் உள்ள பழங்காலத்து சொரக்காய். இந்த ஷேப்பு நல்லாயிருக்கும். நாங்களும் இதை சின்ன சைஸாகவே இருக்குது பார்த்து அறுத்து எடுத்து போய் மார்க்கெட்டில் விநியோகம் பண்ணிவிடுவோம். இது கத்திரி, உங்களுக்கு தெரியும். இது ஒரு நாட்டு கத்திரி இனத்தை சார்ந்தது. நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பளபளப்பாகவும் இருக்கும்.
கலராகவும் இருக்கும். நல்ல இது பார்த்திங்கன்னா செவந்தம்பட்டின்ற ஒரு ரகத்தை சார்ந்த கத்திரி வகை. இதிலே பச்சையான ஒரு ரகமும் இருக்குது. இங்கே பாருங்கள், கத்திரியிலே பச்சை ரகம், பச்சை பசேர்னு இருக்கும். இந்த காய் இந்த கலரில் வெள்ளையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பச்சையான ஒரு ரகத்தில் இருக்கும் காயெலாம். அங்கே நீங்கள் பார்த்தது வந்து வயலட் கலர் உள்ள கத்திரிக்காய். அதே மாதிரி இங்கே என்ன பயிர் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி. இது மரவள்ளி, உங்களுக்கு தெரியும். இது வந்து தாய்லாந்து. இதில் தாய்லாந்தில் 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை தாய்லாந்துன்றோம், அது ஜவ்வரிசி மாவுக்காக மட்டும்தான் பயன்படும். இது கருப்பு தாய்லாந்து. இது வந்து நாம் சமைக்கிறதுக்கோ அவிச்சு வேச்சு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த தாய்லாந்து கருப்புன்ற ஒரு இனம். இதில் பார்த்திங்கன்னா 1000 ரகம் இருக்குது மரவள்ளியில். ஆனால் இன்னைய மார்க்கெட்டில் நீங்கள் மூமெண்ட்டில் மக்கள் மத்தியில் நல்லா ஓடக்கூடியது, சுவையை நல்ல சிறப்பாகவும் சுவையாகவும் கருப்பாகவும் இருக்கிறதால இந்த தாய்லாந்துன்ற ரகத்தை நாங்கள் பயிரிடுறோம். இது ஒரு மாதிரிக்காக இப்போ பயிரிட்டுருக்கிறோம். அடுத்த தடவை பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் முழுக்க இந்த தாய்லாந்து மரலியை பயன்படுத்தலான்னு இருக்கிறோம். அது விதைக்காக இதை நம்ம கொஞ்சம் தேர்வு பண்ணி இதை போட்டுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து இந்த விதையை இந்த கழியை வாங்கின்னு வந்து இதை இங்கே நாங்கள் பயிரிட்டு இது மூலிமா நிறைய பெருக்கம் ஏற்படுத்தி நம்ம இடத்துல நடணும்னு நினைக்கிறோம். வெண்டைக்காய் இது ஒரு வகை. பல வகையில் சென்னானின்ற ஒரு நுண்ணும் BASF கம்பெனி என்ற வெங்காய செடியை நான் பயிர் வச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கை விரலுக்கு தான் இருக்கும், இலசாகவும் இருக்கும், சிறுசாகவும் இருக்கும். இதுவும் 36 ஒரு செடி பார்த்திங்கன்னா 36 வெண்டைக்காய் தான் கொடுக்கும். ஒவ்வொரு ரகம் ஒன்று 50 கொடுக்கும், ஒன்று 36 கொடுக்கும், ஒன்று 46 கொடுக்கும். அந்த வகையை இந்த சென்னானின்ற ஒரு ரகத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இதுலேயும் இயற்கையான மருந்தை பயன்படுத்த பார்த்து இந்த வெண்டைக்காய் நல்லா பசுமையாகவும், இந்த வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நான் இந்த வெண்டைக்காயை ஒடித்து மார்க்கெட்டுக்கு எடுத்து போகிறேன். இலசாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு சிறுசாகவும் இருக்குது. மக்கள் இதை விரும்பி வாங்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எலுமிச்சங்காயும் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா நீட்டு புடலங்காய். இன்றைக்கி மக்கள் பழைய புடலங்காய் பயிர் வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நீட்டு புடலங்காயை தேர்ந்தெடுத்து பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது, அதிக எண்ணிக்கையிலையும் இது காய்ப்பு திறன் இருக்குது. எலுமிச்சையும் இந்த மாதிரி நான் பயிரிடுறேன். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்றைக்கி வந்து எலுமிச்சங்காயோட மகிமை உங்களுக்கு தெரியும். அதால் இந்த எலுமிச்சங்காயை தேர்ந்தெடுத்து இந்த கண்ணையை வச்சு மேற்கொண்டு இந்த பப்பாளி, ரெட் லேடி என்று அழைக்கப்படுற பப்பாளி ரகத்தையும் நான் பயிர் வைக்கிறேன். இந்த ரெட் லேடி அவ்வளோ கேரட் மாரி அரிஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு இதில் நிறைய சத்து, புரோத சத்து இருக்குது, விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதால இது சாம்பிளுக்காக நான் பயிர் வைக்கிறேன். அடுத்த தடவை பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பப்பாளியை பயிர் வைக்கணும். இதில் 2 வகை இருக்குது. இந்த ஒரு வகையில் நான் ரெட் லேடியை பயிர் வச்சுருக்கிறேன் இந்த பப்பாளி இனத்தில். இதுவும் பாருங்கள், இது ரெட் லேடி வகை சேர்ந்தது. அதிக எண்ணிக்கை கொண்ட காய். இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா 7 மாதத்துலேயே இது வந்து காய்ப்பு திறனுக்கு ரெடி ஆகிடும். நட்டு 7ஆவது மாதத்துலேருந்து பப்பளிக்காயை காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 1.5 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கும் இதனுடைய வெயிட்டு. உள்ளே பார்த்திங்கன்னா விதையும் இருக்கும். அரிஞ்சிங்கன்னா ரெட் லேடின்னு ஏன்னா அந்தளவுக்கு சக்கை செவேர்னு இருக்கும். இதை ரொம்ப பழுத்து சாப்பிடக்கூடாது. 100க்கு ஒரு பார்த்திங்கன்னா 75% இருக்குது பார்த்தே நீங்கள். அது இயற்கையாகவே இங்கே மஞ்சள் வந்துடும். இந்த இடத்துலலாம் மஞ்சளாக காட்டுறோம். அப்போ இது வந்து பழுக்கிறதுக்கான பருவம் வந்து போச்சுன்னா இதை நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். பறித்து ஒரு 2 நாளில் கேரட் மாதிரி அரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதால இன்றைக்கி மக்கள் மரம் பெருசாக இருந்தால் பறிக்க முடியாதுங்க. நீங்கள் குட்டை ரகத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் இதை மாதிரி ஒரு பப்பாளி இதை பயிர் வைக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாவக்காய். இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து பாவக்காயில் சின்ன வகை தான் பயிர் வைக்கிறோம். இதை வந்து இது பார்த்திங்கன்னா பந்தல் வகையில் இதை நாங்கள் பயிரிடுறோம். இது வந்து பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால இதனுடைய ஆயுட்காலமும் 3 மாதம்தான். போட்டு 45ஆவது நாள்லேருந்து பூ பூக்கிற தருணம் வந்து அதுலேருந்து நீங்கள் ஒரு 45 நாள் காய் காய்ச்சி முடிஞ்சிடும். அதால் இந்த பாவக்காய் நம்ம இயற்கையான முறையில் இதை வந்து மருந்தோ தீனியோ கொடுக்குறதால கூடுதல் நாள் வர்றதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. ஆனால் இது வந்து ஆடி மாதத்தில் பயிர் வச்சிடுது. ஆடிப்பட்ட தேடி விதைன்ற மாதிரி இந்த பாவக்காய் இது பல ரகம் இருக்குது. அதில் நாங்கள் தேர்வு பண்ணும் மக்கள்கிட்ட இது நல்ல வரவேற்பு இருக்கிறதால இந்த பாவக்காயை நாங்கள் பயிர் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி எங்கள் ஊரில் பூரணங்குளத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பக்கத்தில் ஆறு, கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா கடல்,
கொஞ்சம் தூரம் தான் இங்கே வித்தியாசம். ஆனால் இங்கே 18 அடியிலே உங்களுக்கு ஃபில்டர்னுவாங்க, போருன்னுவாங்க. போர் ஒரு வகைனா அது ஆழ்துளை கிணறு. இது ஃபில்டரில் 20 அடியே எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிது. அந்த நல்ல தண்ணியை பயன்படுத்தி நாங்கள் இந்த நிலத்துக்கெல்லாம் நீர் மோட்டர் இல்லாத சாதா மோட்டர்லேயே நாங்கள் பயிர் வைக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோடைய வளம் எப்படி இருக்குதுன்னா, கடல் ஒட்டிய பகுதி இருக்கிறதால இந்த மண்ணோடைய தன்மை வந்து நல்லா பொலப்பொலப்பாக இருக்குது, சாஃப்டாக இருக்கிறதால எந்த ஒரு பயிர் வச்சாலும் உடனே காய்ப்பு திறனுக்கு இந்த இடம் இந்த செடியெலாம் ரெடி ஆகி போகுது. அதால் போட்ட உடனே முளைப்பு திறன் நல்லாவும் இருக்கிறதால இங்கே இந்த இடத்த இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் நல்லா பயிர் வைக்க முடியுதுன்றத. மேலும் இது இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மீன் அமில நாங்கள் பயன்படுத்துகிற இயற்கையான மேல் அடிக்கிற நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மருந்து. அது மருந்துன்றதோட இந்த ரசாயனம் இல்லாத இயற்கையான மீனை கொண்டு வெள்ளத்தை கொண்டு தயார் பண்ணுற மீன் அமிலத்தை நாங்கள் ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் இதை அடிக்கிறோம். இதை அடிக்க பார்த்து அதிக பூவு, அதிக வளர்ச்சி, பூ எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கிறதால நாங்கள் மீன் அமிலத்தை தொடர்ந்து 5 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் இதை பயன்படுத்துறதால நல்ல மகசூல் கிடைக்குது எங்களுக்கு. அதால் இதை நாங்கள் மற்றவங்களுக்கு இதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய மகசூல் நல்லா பெறணும், இயற்கையான முறையில் நல்லா இருக்கணும்னா மீன் அமிலத்தை வாங்கின்னு வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பல தரப்பு மக்களுக்கு இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி இந்த ஊரில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த பட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் கத்தரி, வெண்டைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், மிளகாய், வாடாமல்லி, சாமந்தி இதை மாதிரி ரகத்தை இப்போ இந்த ஆடிப்பட்டத்தில் நான் பயிர் வச்சுக்கின்னு வரேன். இதே தைப்பட்டமாக இருந்தீங்கன்னா போன தைப்பட்டத்தில் நான் 25 வகையை பயிர் வச்சேன் நான். ஏன்னா எல்லாமே பயிர் வச்சுப்பாங்கன்னு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் இல்லை நம்ம ஊட்டி பக்கம் விளையிற கேரட் பீன்ஸ் கூட இங்கே நான் பயிர் வச்சேன், நல்லாவே இருந்தது. ஆனால் இப்போ அதை பயிர் வைக்க முடியாது. அந்த வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் அதை நம்ம பயிர். ஏன்னா அந்த குளிர் நாளில் இங்கே கேரட் எடுத்து போய் அரியாமத்தில் கொண்டு போய் இலையோடு விற்றேன். பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு, பீன்ஸு போன இங்கிலீஷ் காய்கறிகளையும் இந்த மண் நல்லா விளையுது. ஆனால் அந்த பட்டத்தில் மட்டும்தான் விளையும், மற்ற நாளில் இங்கே விளையாது. அதுவும் நம்ம மண்ணில் விளையுன்றத நம்ம செஞ்சு காட்டணுன்றதுக்காக. இது இல்லாத நான் வெங்காயமும் பயிர் வச்சேன். சாம்பார் வெங்காயம் போயிட்டு துறையூர் என்ற அந்த ஊரில் உள்ள ஒரு கிராமத்தில் போய் நகசலன்ற ஊரில் வாங்கின்னு வந்து இங்கே சாம்பார் வெங்காயம் பயிர் வச்சேன். அது நல்லாவே எனக்கு அறுவடை வந்து நல்லாவே இருந்தது. மீண்டும் பண்ணணுன்ற வர கார்த்திகை மாதத்தில் மீண்டும் சாம்பார் வெங்காயத்தை பயிர் வைக்கணுன்றது என்னோடய விருப்பம். அதை இதை மாதிரி பூச்செடிகள் நடுவில் வைக்க பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறவங்க வச்சாங்கன்னா நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் எப்போதுமே. ஏன்னா மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியை நோக்கி தான் அந்த நம்மளுக்கு கெட்டது செய்கிற அந்த பூச்சிகள்லாம் வந்து அதில் ஒட்டிக்கிறதால இந்த காய்கறியில் வந்து அதிகமாக வந்து நோயை உண்டு பண்ணாது. அதால் தான் இது ஊடு பயிராகவும் நாங்கள் இந்த பூச்செடிகளை மஞ்சள் வண்ண ஒட்டி பொறிக்கு பதிலாக நாங்கள் இயற்கையாகவே பூவை வளர்க்குறோம். இதை மாதிரி ஆரஞ்சு கலரையும் வச்சுருக்குறோம், மஞ்சள் கலர் கேந்தியும் வச்சு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணுன்றதுக்காக இதை மாதிரி பண்ண பார்த்து நோய் தாக்குதல் முடிஞ்ச அளவுக்கு முழுசாக கட்டுப்படுத்த முடியலன்னு 100க்கு 50% இதை மூலயமா கட்டுப்படுத்த முடியும்ன்றத நான் ஒரு ஆணித்தனமான இதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நான் அனுபவித்து நான் இதில் கற்றுக்கினதால இது வந்து நான் ஒன்றும் பெருசாக அதிகமாக அனுபவமும் இல்லை எனக்கு. ஒரு புள்ளி அளவுக்கு நான் அனுபவத்தில் இதை தெரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதை கற்றுக்கணுன்னா பல நூற்றாண்டுகள் தேவைப்படும். ஆனால் நான் உயிரோடு இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் பல வகை இயற்கை விவசாயம் நிறைய வகை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த இயற்கையான விவசாயத்தை நான் வேப்ப எண்ணெய் அடிக்க பார்த்து நோய் தாக்கல் ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா இலை ஆரம்பத்தில் அடிக்க பார்த்து இலை கசப்பாக இருக்கிறதால வந்து இந்த பூச்சி அதில் வந்து உட்கார யோசனை பண்ணுது. அதுக்கு அடுத்து பார்த்தா மீன் அமிலம் அடிக்க பார்த்து வளர்ச்சியை கொடுக்குது, ஒரு காயோடைய ஷைனிங் தன்மையை கொடுக்குது, அதிக பூ எடுக்குது. அதுக்கடுத்து 5 இலை கரைசல் அடிக்க பார்த்து அந்த பூச்சியோடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துது. 5 இலைன்னா 5 வகையான ஆடு மாடு தின்னாத இலைகளை ஊற வச்சு செஞ்சு அந்த அமிலம் வந்து வர பூச்சியை வந்து அந்த இலையை சாப்பிடாத அளவுக்கு கட்டுப்படுத்துறதால அந்த 5 இலை கரைசல். இதில் பல வகையான பஞ்சகவ்யன்ற அந்த இதையும் அடிக்கிறோம். இதை அடிக்க பார்த்து எனக்கு செலவுகள் குறையுது. இதே நான் செயற்கையான முறையில் போனால் செலவுகள் அதிகமாகும்,
ஆனால் நல்ல ஈல்டு இருந்தாலும் குறுகிய காலத்தோட வேலை முடிஞ்சிடும். ஆனால் அந்த இயற்கையை பண்ண பார்த்து நீண்ட நாள் ஒரு பொருள் என்கிட்ட வளர்ச்சி அடையுது. அதால் எனக்கு இது நல்ல ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஒரு தரமான நல்ல நோய் நொடி இல்லாத ஒரு பொருளை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் நான் இயற்கையை தேர்ந்தெடுத்து என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இயற்கையான விவசாயத்தை பண்ணுவேன் என்று இதன் மூலம் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.